ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் கேரளா ஸ்பெஷல் கடல் வாழை மீன் தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்கிறது எப்படி என்ன உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த மீன் கடல் வாழை தான். இதே மீன் ஆற்றுலேயும் கிடைக்கும். அதுக்கு ஆற்று வாழைன்னு சொல்லும். இது கடல் வாழை தான். இவ்வளோ நீளமாக இருக்கும். நல்ல லெங்க்தியான மீன் தான். ஆனால் இதுக்கு மேலே கொஞ்சம் ஒயிட் கலரில் அழுக்கு இருக்கும். அதுக்கு நீங்கள் தமிழ் என்ன சொல்லுன்னு தெரியல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி. அப்படி நான் இந்த மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் நமக்கு இந்த மீன் எப்படி குழம்பு பண்ணும் என்ன பார்க்கலாம். பாட்டி எல்லாம் பழைய காலத்தில் இந்த மீன் கல்லிலே நல்லா தேய்ச்சி விட்டால் இந்த வெள்ளை கலரில் அழுக்கெல்லாம் அப்படியே போயிடும். இல்லைச்சா கத்தியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்டீலின் ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக, ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலும் இந்த சீக்கிரமாக க்ளீன் ஆகி வந்துடும். ஆனால் ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அது ஸ்டீலெல்லாம் உள்ளே போயிடும். அப்படி ஆகக்கூடாது, ரொம்ப பார்த்து பண்ணுங்கள். இது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி க்ளீன் பண்ணி நான் எடுத்துட்டு வரேன். ஓகே, இப்போ நம்ம அந்த மீன் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கு. நான் மேலே இருந்த அந்த அழுக்கெல்லாம் நல்லா சுத்தமாக எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கு. இனிமேல் நமக்கு அந்த குழம்பு செய்யலாம். இந்த மீனுக்கு ஓரோ ஊரில் ஓரோ பேர் தான் சொல்லுவாங்க. இதுக்கு எங்கள் ஊரில் வாழா என்ன தான் சொல்லும், இன்னொரு ஊரில் சுண்ணாம்பு வாழான்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஒயிட் கலர்னா இருக்கிறதுனால தான் அப்படியே சொல்லுவோம். சுண்ணாம்பு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிறதுனால சுண்ணாம்பு வாழான்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வாழான்னு சொல்லும். இங்கே சேலத்திலும் வாழான்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேறு ஏதாவது இந்த மீனுக்கு பேர் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் நமக்கு குழம்பு செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த குழம்புக்காக நான் ஒரு சின்ன பீஸு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் மேக்ஸிமம் எல்லா நான்வெஜ்ஜுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்கும். ஆனால் இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுனால நான் இப்படி தான் இஞ்சியை கட் பண்ணி தான் போடுவோம். இது பூண்டு ஒரு 8 பீஸு பூண்டு சின்னதாக கட் பண்ணி தான் போட்டுருக்குது. அதே மாதிரி இது ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துருக்கு. என்னாச்சா வேறு நம்ம காரத்துக்காக எந்த இதுவும் இல்லை, அதனால பச்சை மிளகு தான் அதிகமாக போடுவாங்க. அதனால நான் இவ்வளோ பச்சை மிளகு எடுத்துருக்கு. கருவேப்பந்தல் எடுத்துருக்கு தேவையான. அதே மாதிரி இது ஒரு 15 சின்ன வெங்காயம் இப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அப்படி இது ஒரு 2 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன தக்காளி ஆயதுனால தான் நான் 2 எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்தால் போதும். இந்த தக்காளிக்கு பதிலாக நமக்கு மாங்காய் சேர்த்திக்கலாம். ஆனால் இப்போ மாங்காய் கிடைக்கல, அதனால தான் நான் தக்காளியே போடுறேன். மாங்காய் சேர்த்தி குழம்பு பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு மாங்காய் இங்கே கிடைக்கல, அதனால தான் நான் தக்காளியே எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம வணக்கி எடுக்க போகிறேன். அதுக்கு பின்னாடி தேங்காய் நமக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு என்னென்ன வகைன்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக கிடையாது, சின்னதாக தான் எனக்கு ஒரு தேங்காய் கிடச்சிது. அதனால ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கு. அதுக்கு கூட இது காஷ்மீரி சில்லி தான், அதனால காரம் கம்மியாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ ஸ்பூன் எடுத்திருக்கு. நான் சொன்னேன் காரத்துக்காக நம்ம வேறு எதுவும் சேர்க்கலன்னு சொன்னேன். இந்த குழம்புக்கு கண்டிப்பாக இந்த வரமிளகாய் சேர்த்துக்கணும். அது காஷ்மீரி சில்லியாக இருந்தால் ஓகே. ரொம்ப காரம் இருக்குன்னா வரமிளகாய் தூளாக இருந்தால் கம்மியாக தான் போடணும். என்னன்னுச்சா நம்ம பச்சை மிளகு ஜாஸ்தியாக போட்டிருக்கு. அல்லாச்சா இந்த வரமிளகாய் ஜாஸ்தியாக போட்டுருந்தா பச்சை மிளகையே கம்மி பண்ணிக்கணும். இது காரம் கம்மியாயதுனால நான் இவ்வளோ ஸ்பூனில் எடுத்திருக்கு. இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இதுதான் நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் கூட்டு. இனிமே நமக்கு குழம்பு தயார் பண்ணிக்கலாம். சூடான சட்டியில் நான் எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சிருக்குது. எண்ணெய் நல்ல சூடாக இருக்கு. இதுக்கு பின்னாடி நம்ம கொஞ்சம் வெந்தயம் அப்படியே போடலாம். வெந்தயம் நல்ல சூடாக இருக்கு.
இதுக்கு பின்னாடி நமக்கு கொஞ்சம் கடுகு போடலாம். நான் முன்னே ஒரு சூர குழம்பு செஞ்சிருக்கு, அதுல கடுகு போடல. ஆனா இது தேங்காய் அரைச்சு ஊத்துனதுனால நான் கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொட்டிடுச்சு. அதுக்கு பின்னாடி வந்து நமக்கு வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். பின்னாடி ஒன்னொன்னா நமக்கு அதுக்கு எண்ணெயிலேக்கு போட்டு விடலாம். இத நறுக்கி வச்சிருந்த இஞ்சி, அதே மாதிரி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அப்படியே வணக்கி எடுக்கலாம். இந்த குழம்பு 2-3 விதமாய் செய்யலாம். எல்லாமே சேர்த்து பச்சையா அந்த சட்டியில வச்சுட்டு மீன் அதுல போட்டு ஒட்டுக்கா வேக வச்சதுக்கு அப்புறம் கடைசியில எண்ணெய் ஊத்தி தாளிச்சு எடுக்கிற மாதிரியும் இந்த குழம்பு செய்வாங்க. அது ஒரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் காமிச்சு தரேன். இது வந்து நான் இப்போ இதெல்லாம் வணக்கி எடுத்துட்டு செய்ய போறேன். இந்த குழம்பு சூப்பர் டேஸ்டா இருக்கும். இப்படியே நல்லா வணங்கி வரணும். கொஞ்சம் கருவேப்பின் தூளும் இதுக்குள்ள போடலாம். நல்லா வணங்கி வரட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தக்காளி போடலாம். இந்த டைம்ல உப்பு போடலாம். சீக்கிரமா இந்த வெங்காயம் எல்லாம் வணங்கி வந்துடும். அதனால தேவையான உப்பு இப்போ போடலாம். இப்போ வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு வணங்கிருச்சு. அதனால இனிமே நமக்கு தக்காளி போடலாம். அந்த நம்ம கட் பண்ணி வச்சிருந்த 2 தக்காளி அப்படியே போடலாம். இந்த தக்காளி சின்ன தக்காளி ஆயதுனால கொஞ்சம் புளி அதிகமா இருக்கும். அதனால பார்த்து தான் புளி சேர்த்திக்கணும். அப்புறம் இந்த தக்காளியும் நல்லா வணங்கி வரட்டும். இந்த தக்காளியும் நல்லா வணங்கி வந்துடுச்சு. இனிமே நமக்கு அந்த தேங்காய் அரைச்ச கூட்டை இதுல சேர்த்திக்கலாம். நல்லா அரைச்சிருக்கு. இந்த மாதிரி நைஸா அரையணும். இதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு. ஒரு தடவை நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இதுக்கிடையில நான் ஒரு விஷயம் சொல்லட்டும். என்னோட சேனல்ல வருന്ന எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான வீடியோஸ் தான். கேரளாவோட ஸ்பெஷலான டிஷஸ் தான் நான் இதுல எல்லா ரெசிபியும் போட்டுட்டு தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ வந்து இந்த மீன் குழம்பின் கிரேவி நம்ம தயாரிச்சுட்டே இருக்கிற இந்த கிரேவி வந்து கொஞ்சம் வணங்கி வரணும். இப்படி பச்சை தேங்காவா இருக்கக்கூடாது, நல்லா வணங்கி வரணும். இது கொஞ்சம் லேட் ஆகும் நீங்க நினைக்க கூடாது, ஈஸியா அப்படியே வணங்கி வந்துடும். இந்த பச்சை வாசம் போகணும். என்னாச்சா நம்ம வரமிளகா பச்சையா போட்டுருக்கு, அதனால அந்த வாசம் கொஞ்சம் போய் இந்த பச்சை வரமிளகாயோட அந்த வாசத்தை மாற்றி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சது நல்லா வணங்கி வந்துடுச்சு. இனிமே நமக்கு அந்த புளியே ஊற்றலாம். நாங்கள் வந்து நான் முன்னே இருந்த வீடியோவிலும் காமிச்சது இந்த புளி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு குடம்புளின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் கேரளாவில். நீங்கள் வந்து எந்த புளி யூஸ் பண்ணதோ அந்த புளியே போடுங்க. புளி தண்ணி தான் யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் அதை அப்படியே யூஸ் பண்ணுங்க. நாங்கள் வந்து இந்த புளி தான், 2 புளி. இது வந்து நான் கழுவி ஊற வச்ச புளி தான். இது அப்படியே போட்டால் போதும். என்னாச்சு நம்ம 2 தக்காளி இதில் போட்டுருக்கு. அந்த தக்காளி நல்லா புளியாக இருக்கும், அதனால 2 புளியே போதும். இப்படி இந்த புளியையும் சேர்த்து நல்லா வணக்கியதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் அந்த மீனை போட்டு நமக்கு வேக வச்சிடலாம். இவ்வளோ போதும். கொஞ்சம் தண்ணியை நமக்கு அப்படியே ஊற்றலாம். இந்த மீன் வேகத்துக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றியா போதும், நிறைய ஒன்றும் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த மீனுக்கு கொஞ்சம் திக்கான கிரேவி தான் இந்த மீன் குழம்புக்கு நல்லது. போதும், இவ்வளவு தண்ணியே போதும். இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் பீஸ்னே எடுத்து நமக்கு இந்த குழம்புக்கு
லேக்கு போடலாம். வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இனி வந்து இந்த வாழை மீன் பீஸ்னே நமக்கு இந்த கிரேவியிலேக்கு போடலாம். ஒரு 10 நிமிஷம் போதும். இந்த மீன் வந்து சீக்கிரமா வெந்து போயிடும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதுக்கு மேலே போட்டு இந்த சட்டியை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இந்த மீனை நமக்கு வேக விடலாம். இப்போ வந்து மீன் குழம்பு ரெடியா இருக்கு. நமக்கு வந்து ஸ்டவ்வே ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்கு மேலே போடலாம். அதே மாதிரி தேங்காய் ஆயில் அதுக்கு மேலே கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். போதும். ஸ்டவ்வே ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கணும். நம்ம கேரளா ஸ்டைலில் தேங்காய் அரைச்சி ஊற்றிய மீன் குழம்பு ரெடியாக இருக்கு. இந்த மீன் குழம்பே வந்து ஒரு கப்பிலேக்கு நமக்கு கொஞ்சம் எடுக்கலாம், ஒரு பவுல்லேக்கு. இப்படித்தான் இருக்கும். இவ்வளோ திக்காக இருக்கணும் கிரேவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.